டைலரிங் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ப்ளவுஸ் பெல்ட்டில் ஒரு புதுவிதமாக எப்படி தைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த பெல்ட்டு இணைச்ச பிறகு பார்த்திங்கன்னா தையல் வெளியே தெரியாது, அந்தளவுக்கு நல்லா ஃபினிஷிங் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த 3 பீஸாக நம்ம ஏற்கனவே பெல்ட் ரெடி பண்ண ஷார்ட் இருக்குது, அதை பார்த்திங்கன்னா தெரியும். 3 பீஸில் ஒரு பீஸ் பக்கம் தையல் போட்டிருப்போம், மீதி 2 பீஸ் இருக்கும். மொத்தம் 3 பீஸ் இருக்குதுல இருக்கும். 2 பீஸை வச்சு தான் இப்போ நம்ம தையல் போட்டுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு சிலருக்கு ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு தைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதை எட்ஜில் தையல் போட்டுங்க, அந்த 2 பீஸையும் ஒன்றா இணைச்சி. நான் ட்ரைனிங்கில் அப்படியே தைச்சிக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் தைக்கிற முழு வீடியோவை நம்ம சேனல் வீடியோ பகுதியில் பதிவிடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இங்கே பாருங்கள், இதை நான் எப்படி இணைக்கிறேன் பாருங்கள். அதாவது அந்த முன் பீஸ் எல்லாமே உள்ளே போயிடணும். இந்த ஷர்ட்டெல்லாம் தைக்கிறவங்களுக்கு தெரியும், ஜென்ஸினுடைய ஷர்ட்டை தைக்கிறவங்களுக்கு தெரியும். ஷோல்ட்ரு இணைப்பேன் இல்லையா, அந்த மெத்தேடில் தான் இதை நான் செய்கிறேன். இப்போது மொத்த ஃப்ரண்ட்டு பீஸும் உள்ளார இருக்கும். அப்படி இதை இணைக்கும் போது அந்த ஃப்ரண்ட் பீஸ் மாட்டக்கூடாது தையலில். அப்படி மாட்டிட்டால் மறுபடியும் தையலை பிரித்து எடுத்து அதை ஒதுக்கி விட்டுட்டு தான் தைக்கணும். இங்கே பாருங்கள், அதை பாருங்கள், எவ்வளோ லாவகமாக அந்த உள் பீஸை தள்ளி தையலில் மாட்டாத மாதிரி அதே நேரத்தில் சரியான அந்த அமைப்புலையும் வச்சு தைக்கணும். முன்ன பின்ன வச்சு தைச்சோம்னா இது பலன் கொடுக்காது. நம்ம அதை பிரிக்கும் போது கிராஸ் ஆகிடும், பீஸு சுருக்கம் அடிக்கும், நல்லா இருக்காது. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா அருமையான மெத்தேடு. தச்சு கொடுத்தோம்னா இன்னும் ஒரு 10 ரூபா கூட நமக்கு சேர்த்து தருவாங்க. அந்தளவுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்குங்க. இதில் ஒரு நல்ல வருமானத்தை நம்ம இந்த மெத்தேடில் எடுக்க முடியும். ரொம்ப பார்க்குறவங்க லைக் பண்ணுவாங்க. இதை ப்ளவுஸ் தச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கே ஒரு அழகான ஒரு அமைப்பில் இருக்கும். அளவு முன்ன பின்ன இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காகவே அவங்க 10 ரூபா சேர்த்து கொடுத்துட்டு போகக்கூடிய அமைப்பு. இங்கே பாருங்கள், நல்லா இருக்கும் பார்க்குறது ஃபினிஷிங். ஆனால் நம்ம இதை கரெக்டாக செய்யணும். அதுதான் இதில் இருக்கிற விஷயம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கஷ்டப்பட்டு கற்றுக்குங்க, ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதை பாருங்கள், இதையும் அப்படியே அந்த ரிவேர்ஸில் தள்ளி தான் எடுக்கணும் பீஸை, அந்த மாதிரி தான் எடுத்தாகணும் இதை. இது பெல்ட்டுடைய 3வது அமைப்பை நம்ம பார்த்துட்டோம். இன்னும் 2 அமைப்பு இருக்குது, நான் போக போக அதை பதிவிடுறேன். 5 விதமான அமைப்பு இருக்குது பெல்ட்டில். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங். இந்த மாதிரி நல்லாயிருக்கும் பார்க்குறது, கற்றுக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.